The heat produced in a resistor of 100 ohm when a current of 5 ampere pass through it for 15 minutes அப்படின்னு சொல்றாங்களா. ஹீட்னு சொல்றாங்க, ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க, கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஃபார்முலா? H is equal to I square RT. இந்த ஃபார்முலா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஹீட் தான் கேட்டிருக்கான், ரெசிஸ்டர் வந்து சொல்லிட்டான். அப்போ என்ன பண்ணலாம்? அதே மாதிரி ஆம்பியர்னு கொடுத்தான். ஆம்பியர் என்ன? கரண்ட். அப்போ டேரக்டா போடுவோமே 5 ஆம்பியர். அப்போ 5 ஸ்கொயர்ட் அப்படின்னு வருமா? இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 100 ஓம். இன்ட்டு டைம் பொறுத்தளவுக்கு 15 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது செகண்ட்ல மாற்றும். ஸோ 15 மினிட்னா என்ன? செகண்ட்ஸ்ல மாற்றும் போது 15 இன்ட்டு 60 அப்படின்னு போடுவோமா? இப்போ 15 6 90. அப்போ ஒரு 0 வரும், 900 செகண்ட். அப்போ 900 அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மினிட்ஸ்ல இருக்கிறத செகண்ட்ல மாற்றணும். இப்போ என்ன வரும்? 25, இங்கிட்டு ஒரு 100, இங்கிட்டு ஒரு வந்தீங்கன்னா 900 இருக்கு. இப்போ 25 இன்ட்டு 9 போட்டா என்ன? இப்போ 25 இன்ட்டு 10 மைண்ட்ல போடுங்க. 25 இன்ட்டு 10 போட்டா 250 வரும். அதுல ஒரு 25 கழிங்க. அப்ப 225 வரும். 4 ஜீரோ இருக்கு. 4 ஜீரோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட் பண்ணுங்க. இந்த 4 ஜீரோ இருக்கு பாத்தீங்களா? நம்ம எப்படி இருக்கலாம்? 225 இன்ட்டு 10 பவர் வந்து 4ன்னு எடுக்குமா? இப்போ ஆப்ஷன் பாருங்க, எல்லாமே 10 பவர் 6ல இருக்கு. அப்ப என்ன மீனிங்? கொஞ்சம் உள்ள போயிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஸ்தானம் ஒரு ஸ்தானம், 2 ஸ்தானம். 2 ஸ்தானம் தள்ளுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2.25 அப்படின்னு வருதுன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல 10 பவர் வந்து ஆட் ஆகுமா? அப்ப 10 பவர் 6 அப்படின்னு வரும். இப்ப ஹீட், நம்ம ஹீட்டை எதுல சொல்லுவோம்னா ஜூல்ல வந்து சொல்லுவோம், ரைட்டா? அப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ட்டு 10 பவர் 6 ஜூல் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். எங்க இருக்கு? 2.25 10 பவர் 6 ஜூல்ஸ். ஆப்ஷன் பி தான் வரும்.